அங்கே குரங்கு தானே இருக்குது. காக்கா வருது, என்னன்னு தெரியல. யாரும் கெஸ்ட் வராங்களாம் எங்கள் வீட்டுக்கு. என்னை பார்க்க யாராச்சும் வரீங்களா? வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கினுவாங்க ப்ளீஸ். காக்கா வந்தால் விருந்தாளி வருவாங்க. இல்லை, காக்காவுக்கு வந்து சேரோ சொல்லுவாங்க, பிளாக் அண்டங்காக்கா வந்தா. எங்கள் அப்பா வராருன்னு நினைக்கிறேன். டாடி ஐ லவ் யூ என்னத்தையோ உள்ளேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சை பறந்துட்டாங்க. உள்ளே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த குப்பையை இப்போ தான் நான் வீட்டில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சுங்க வீட்டை பெருக்கி. செமஸ் எல்லா குப்பையும் எடுத்து கவரில் போட்டு வச்சேன். அதுக்குள்ளே ஒரு குரங்கு குட்டி வந்து அதை டப்பன்னு தூக்கிட்டு ஓடிச்சு. நான் நினச்சேன் பப்பாளி பழம் வந்து 2.5 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சேன். அவ்வளோ பெரிய பப்பாளி பழத்தை 4 பழங்க. அவ்வளோ பெரிய பப்பாளி பழத்தை எப்படி குரங்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம்? என் தம்பிக்காரன் தான் ஆட்டையை போட்டுட்டு குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டான் அப்படின்னு நான் நினச்சா, இவ்வளோ பெரிய குப்பையை தரன்னு இழுத்துட்டு போகுது. அப்போ பப்பாளி பழத்தையும் தூக்கிட்டு ஓடி இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். எப்படி தூக்கிட்டு போச்சோ. ஆனால் தின்னா சரிதான், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ அந்த குப்பையை எடுக்கலைன்னா ரேக்கா லபலபன்னு கத்துவா என்ன. ஏற்கனவே கொஞ்சம் ரேக்கா திட்டுறதுக்கு வரும்போதே, அக்கா ராம் வந்து பள்ளம் தோண்டி வச்சுருக்கான் அப்படின்னும்போது, தயவு செஞ்சு ரேக்கா திட்டாத ரேக்கா அப்படி சொல்லிடுறேன் இப்போல்லாம். அதோ எதிரில் ஒரு வீடு தெரியுதே, அதுதான் என் ராஜியோட வீடு. ராஜி, உங்களுக்கு ராஜி தெரியாது தானே? அவன் என்னோடய கிளாஸ்மேட்டு. அதுக்கப்புறமா என் சித்தப்பா பொண்ணு. காலையில் அவங்க வீட்டுக்கார் நான் போகும்போது அங்கேயோ ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்லலாம் நான் ரொம்ப க்ளோஸாக பேசுவேன். அதாவது தங்கச்சி ஹஸ்பண்ட் தானே, மாமா முறை தானே அப்படி சொல்லிட்டு பேசுவேன். அவர் கொஞ்சம் தகாத வார்த்தை பேசிட்டார். ஸோ அதுலேருந்து அவர்கிட்ட பேசுறதில்லை நான். அவர்கிட்ட, அப்புறம் இந்திரா அக்கா அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட, இவங்கக்கிட்டலாம் நான் பேசுறதே இல்லை. டிஷ்யூம் அவ்வளோதான், எல்லோரும் போயிட்டாங்க. விளாக் முடிச்சிடலாமா? இல்லை, அந்த இது ஏன்னா அந்த எங்கள் தம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தானே, இல்லைன்னா அந்த குப்பை கூட போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? இன்றைக்கி லைவ் போட்டாங்க. நான் லைவ் போட்டேன். கொஞ்சம் அப்படியே வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கழுவா முஞ்சா இருந்தேன். ஒரு தம்பி சொன்னப்பில் ஒரு ஆமாம், அதெல்லாம் பொதுவெளியில் சொல்லக்கூடாத வார்த்தைகள் இல்லை. புண்டையை காமி அப்படின்னார். புண்டைன்னா என்ன? நான் வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் கெட்ட வார்த்தை, இதெல்லாம் நல்ல வார்த்தைன்னு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால இந்த ஏரியாவுக்கு வந்ததும் செம்ம சண்டையில் எல்லாம் கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தையா அது கெட்ட வார்த்தையான்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. நான் எனக்கா ஒரு வார்த்தையும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வந்து நெஞ்செல்லாம் அடைக்குது, துக்கம் தொண்டையை அடைக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க தேவடியா சொன்னாங்கன்னா நீ தான் தேவடியா, அவங்க வேற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நீ தான் அது, அப்படியே சொல்லி சண்டையில் மேனேஜ் பண்ணுங்க. இப்போ கேட்கலாம், எதிர்வினை ஆற்றணுமா நீ அவங்க சொன்னால் நீ திரும்ப சொல்லணுமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன பிற்பாடு சும்மா வாய வச்சுலாம் இருக்க முடியாது. நம்ம கோவத்தை எப்படியாச்சும் வெளியே காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான். புண்டைனா நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு தெரியல. ஆனால் புண்டைங்கிறது ஒரு பெண் உறுப்பை, பெண்ணின் அடையாளமான அந்த உயிர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரியா? அந்த ஒரு உயிர்நிலையை காண்பிக்கிறதுனால ஒரு ஆணுக்கு வந்து கிளர்ச்சி உண்டாகுதா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் ஆண் இல்லை. அதே மாதிரி ஆண் உறுப்பை பார்ப்பதனால ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால எனக்கும் எந்த கிளர்ச்சியும் ஏற்படலை. அதன் மேலே அட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தம்பிங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லிட்டு அது ஒன்றும் ஒரு புதிய விஷயமாக இல்லை. ஆண் உறுப்புங்கிறது புதிய விஷயம் இல்லை. பட் ஒருவேளை நமக்கானவங்க அப்படின்னு வரும்போது அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி யாரும் இல்லாததுனால அதை பற்றி நான் இங்கே ஊர்ஜிதமாக அறிவியல் ரீதியாக ஆமாம், ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஆண் உறுப்பை பார்க்கும் பொழுது கிளர்ச்சி உண்டாகும், உடல் உறவு வேட்கை உண்டாகும் அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு அறிவியல் ரீதியாக எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை. அதனால் நான் அதை பற்றி பேச மாட்டேன். பட் நான் கூடுமான வரைக்கும் வந்து என்னுடைய விளாகில், என்னுடைய இந்த பதிவுகளை எனக்கு இது விளாக் அப்படி விஎல்ஓஜி விளாக் அப்படி பிளாக் மாதிரி யூடியூப்பில் நம்ம இப்படி பேசி போடுறது விளாக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நிஜமாகவே நான் கொஞ்சமாக இப்போ தான் வந்து கற்றுக்கிறேன். எனக்கு நீ உலக அறியாத பப்பாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் நிஜமாகவே ரொம்ப குழந்தைத்தனமான
ஒரு பப்பா தான் நிறைய இடங்களுக்கு போகலை, நிறைய மனிதர்களை பார்க்கலை. இப்போ நிறைய மனுஷங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருப்பாங்க. ஒரு ஆண் பல ஆண்களை சந்திக்கும்போது தான் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கான். அவனுக்குள்ளே வேறு ஒரு பெண்ணை பற்றிய புரிதல் கூட அவனுக்குள்ளே வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. அவன் ஒரு பெண்ணை அணுகும் போதே அவன் வெவ்வேறு மாதிரியாக அணுகிறானுங்க ஒவ்வொருத்தனும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியுது. ஸோ எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் இல்லை. இப்போ வந்து புண்டைய காமி அப்படின்றவங்க கூட இப்போ இருக்கிற மனநிலையில் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெண் துணை தேவைப்படலாம். அவன் பொதுவெளியில் வந்து அந்த மாதிரி நமக்கு இணங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவனுடைய மனநிலையை கூட மாற வாய்ப்பு இருக்குது. சரி, இது ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறேன், நீ திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிகிட்ருக்கியே, இது நாரசமா இல்லையா, நாக்கூஸ்லியா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு தகுந்த ஆள் கிடையாது. அப்படியே ஓடி போயிருங்க. எல்லா வார்த்தையும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் வந்து எந்த இடத்துல யார்கிட்ட பேசுகிறோங்கிறது தான் அதோட இது. சரி, எங்ககிட்ட நீ யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போனதுக்கு எங்ககிட்ட நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க வளரும்போது ஏதோ 1-2 கெட்ட வார்த்தை பேசுதுன்னா இது தப்பு, இந்த வார்த்தைலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைலாம் புனிதமான வார்த்தைகள் அப்படிலாம் சொல்லி வளர்க்காதீங்க. எல்லாமே பொதுவான ஒரு வார்த்தைகள், அதுக்கு பொதுவான உணர்வு கொடுங்க, ஒரு பொதுவான தளத்தில் வைங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். சரி, ஓகே. ஒரு பெண் உறுப்புக்கு ஏன் புண்டை அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டு இருக்குது. எத்தனையோ வேர்டு இருக்குது. இதை ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். இது வந்து ஒரு வழக்கு சொல்லாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் இது தமிழ் வார்த்தையான்னு புண்டா அப்படின்னா அது ஒரு கெட்ட வார்த்தையா? புண்டான்னு ஒரு படம் ஏதோ வந்துருக்கு போல், கன்னட படமா என்னன்னு தெரில. அப்புறம் சிலரை வந்து புண்டா பொறுக்கி அப்படி சொல்கிறது உண்டு. புண்டா பொறுக்கின்னா நிறைய உணவு தின்பவர்களை வந்து புண்டா பொறுக்கி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படி பார்க்கும்போது வந்து இது பெண் உறுப்புங்கிறது வந்து எப்படி அந்த பெண் உறுப்புக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பிண்டம்னா தலை இல்லாமல் அந்த கரு அழிஞ்சு போகிற அந்த கருநிலைக்கு தானே பிண்டம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதனால் அதுக்கு அந்த பேர் வந்துச்சா, கரு கலைஞ்சு போகிறதுனா பிண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்படி பேசி புண்டை அப்படி சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்களா அப்படிலாம் வந்து நான் யோசித்தேன். அதை தான் இங்கே பதிவு பண்ணுறேன். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கடந்து போகலாம். இதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இன்னும் நிறைய வார்த்தைகளை வந்து நான் இப்போல்லாம் நிறைய வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா பசங்கன்ட்டேன்னா ஓல் விட்றான் அப்படின்னா, ஓல் அப்படிங்கிறது வந்து உடலுறவு செய்வதற்கான அந்த ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் அது ஓல் விட்றான் அப்படின்னு பசங்க மத்தியில் பேசணும். அவன் சொன்னான், டீச்சர் அவன் ஓல் விட்றான் டீச்சர் அப்படின்னு. அப்போ அதுக்கு அர்த்தம் இங்கே பசங்க மத்தியில் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, அவன் பொய் சொல்கிறான், அதுக்கு தான் ஓல் விட்றான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ பசங்கக்கிட்ட பேசும்போது கெட்ட வார்த்தையே ரொம்ப நல்ல வார்த்தையாக வந்துடுது. அதனால தான் இந்த வார்த்தையை பற்றிலாம் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஓகே, லைவ் போடுறத விட இப்படி பிளாக் போட்டு இப்படி லாங் வீடியோ போடலாமா அப்படின்ட்டு கூட யோசித்தேன். அதுதான் சரியா. அந்த பக்கம் கோபிகா டிடிபி சென்டர் இருக்குது. எங்கள் ஊர் டிடிபி சென்டர் தான். அந்த பக்கம் செல்வம் ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே வேப்ப மரம் இருக்கும். இந்த வேப்ப மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எங்கே இங்கே விளாக் சொல்கிறதுக்கு? இது என் தம்பியோட ஆட்டோ. ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது. பக்கத்து வீட்டுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்ததுலேருந்து அது அப்படியே அங்கே எல்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற மாதிரி எல்லை தகராறு. ஸோ அது அங்கேயே நின்றுட்டுருக்கு. காலையில் எங்கள் அம்மா வந்துட்டு இது புது வரவாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியை பார்த்து கேட்டாங்க. குட்டி உள்ளே சமத்தா கூண்டுக்குள்ளே படுத்துட்ருக்கா. கேட்டாங்க, ஆமாம் அண்ணா, அப்படியே ஓடி போயிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்கேன். ஏன்னா சப்போர்ட் பண்ணுறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. ஆனால் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன வேணுமோ அது தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் யாரை கேட்டாலும் உன்னுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய குடும்பம் உனக்கு எவ்வளவு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சப்போர்ட்டும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் அதே அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் நான் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன்ல. நாயெல்லாம் எடுத்து எந்த தைரியத்தில் நாய்க்குட்டியெல்லாம் தூக்கிட்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. எங்கள் தம்பி சொன்னான், பெட்ரோல் பங்க்கில் உனக்கு நான் ஓசிலியா சும்மாவா பெட்ரோல் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த இந்தியன் ஆயில் ஜெயஸ்ரீ பெட்ரோல் பங்க்குக்கு போய் நான் வந்து கேட்டேன். என்னென்னா நாய்க்குட்டிங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்கிட்ட பெட்ரோல் இல்லைப்பா. பெட்ரோல் இருந்தால் தானே காசு இருக்காது. ஃபேஸ்புக்கில் ஆட் போடுவேன், இந்த மாதிரி எனக்கு பெட்ரோல் வேணும், 200 ரூபாய் பெட்ரோலு
பெட்ரோலுக்கு காசு வேணும் அப்படி சொல்லிட்டு போடுவேன். 1-2 பேர் அனுப்புனாங்க. அப்புறம் சிலர் வந்து அனுப்பாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ இந்தியன் ஆயிலில் போயிட்டு நான் என்ன கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் வந்து கடனாக கொடுங்க, நான் வந்து மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதிக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்குள்ளே யாராச்சும் வந்து டொனேஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் யாரும் டொனேஷன் பண்ணல. அப்புறம் பெட்ரோல் பில் எப்படி கொடுக்குற பாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயபாரதன் எனக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு அமுச்சிட்ருக்கார் மாதம். அப்புறம் ஜெயபாரதன் யாருன்னு கேட்டால் நான் இன்னொரு விளாகில் சொல்கிறேன். அவர் அனுப்பிட்டுருக்காரு. அந்த காசை வச்சு தான் நான் இந்த என்கிட்ட பகுதி நேரமாக வேலைக்கு வருபவர்களுக்கு பணம் கொடுப்பது, அப்புறமா வந்து என்னுடைய உணவு செலவு, இந்த மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். சமயத்தில் என் பொண்ணு போன மாதம்லாம் என் பொண்ணுக்கிட்ட தைரியமாக கேட்டுட்டேன். இந்த மாதம் வந்து கேட்கறதுக்கு எனக்கு என்ன கூசுது, என்னடா இப்படியே ஒன்றும் இல்லாமல் ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் நம்ம இறக்கப்பட்டு இப்படி பெருஞ்சுமை சுமந்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துட்டதுனால நேற்றுலாம் நைட்லாம் அழுதுகிட்டே இருந்தேன். பூனா வேற ஓட விட்டுட்டேன், அது வேற அழுகியாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த அஸ்வனாவசுரனை என்கிட்ட உட்காந்துட்டு நான் கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாமல் ஒரு பாடுபட்டேன் பாருங்கள். அப்போ ஒப்பாரி வச்சேன். அந்த ஒப்பாரியெல்லாம் பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே குழந்தைங்களாம் போகிறாங்க, சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். என்ன ஒன்றுனா இந்த பிளேஸ் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் பகல்லையும் என்னால் இங்கேயே உட்காந்து படிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். நான் உள்ளவே ஒரு காடு வளர்த்துடலாமான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் வந்து எங்கள் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, கார்த்தி டீ கடை தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் ஒரு டீச்சர் வீடு இருக்குது. அவங்கள டீச்சர் எப்படி கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியாது. அவங்கள டீச்சர்னு கூப்பிட்டா, அம்மானு கூப்பிட்டா அப்படின்னு தெரியாது, ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டா தெரியாது. பட் ஒரு சில சமயம் வந்து கொஞ்சம் பகையாக தெரிவாங்க, ஒரு சில சமயம் வந்து அது எப்படின்னா அவங்க பக்கத்தில் போனாவே ஒரு லவ் ஃபீல் வரும். அது ஒரு அலாதியான உணர்வு எனக்கு. அந்த மாதிரி எங்கள் அம்மா எப்போவாச்சும் என்னை டச் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் எங்கள் அம்மா என்னை தொடவே மாட்டாங்கிறாங்க. அம்மா அந்நியமாயிட்டாங்க. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்குது, பொம்பளை பிள்ளைங்களை பிடிக்க மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க. ஸோ எங்கள் அம்மா எனக்கு பிடிக்கல. அடுத்து உங்கள் அப்பாவை பிடிக்குதா அப்படி கேட்டால் எங்கள் அப்பாவை கூட எனக்கு பிடிக்காது. அவர் வந்து ஒரு நல்ல தகப்பனார் இல்லை, சரியா? அப்புறம் ஏன் உங்கள் அப்பா மேலே இவ்வளோ பிரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி தான். அப்பா மேலே பிரியம் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது. அப்பா வந்து நல்ல தகப்பனாரா இல்லையா? அப்பா ஏன் நல்ல தகப்பனாரா இல்லாமல் போனாருன்னா, அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்கள வந்து வளர்த்த முறை அது போல். இப்போ வந்து எனக்கு மனசுக்கு நெருக்கமாக எனக்கு யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன், பிருந்தா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் பிருந்தா ஹோட்டல் கடையே திறக்கலை. ஓகேயா, பிருந்தாவையே நம்பிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு பட்டினி கிடக்க வேண்டியது தான். சுத்தமாக காசு இல்லாமல் எல்லா இடத்துலையும் கடை வச்சுட்டு இருந்தால் அன்றைக்கி பட்டினி தான். டன் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு லைஃப். ஏன்னா இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த நாய்ங்களாம் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு இருக்கிற வருமானத்தில் நான் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஏன் நீ நாயை எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய்ங்க படுற அவஸ்தை அவஸ்தை அதை பார்த்து எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி காப்பாற்றலான்னு எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் படுற அவஸ்தை என்னை யாராச்சும் வந்து ஒரு தேவதூதன் வந்து தான் காப்பாற்றணும். என்ன பண்ணலாம் அதுக்கு? இப்போ வந்து ஷெல்டர் போடணும், கண்டிப்பாக உள்கட்டமைப்பு பண்ணணும், சுற்றி ஃபென்சிங் போடணும். இதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவை. அதை பற்றிலாம் நான் பேசிகிட்ருக்கேன். யாராச்சும் கேட்டிங்கன்னா, சரி உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா சரி போனால் போதும், என்னால் காசு தான் கொடுக்க முடியாது, வா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், கிழுவ குச்சிலாம் அப்படியே வரிசையாக நட்டு வைக்கலான்னு யாராச்சும் வாங்கலேன். அப்படி இல்லையா மல்பெரி இலையெல்லாம் நட்டு அப்படியே பெண்டை பிடிச்சிடலாம் சிஸ்டர்ன்ட்டு யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லையா உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து நாய் கூட விளையாடுறோன்னு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் தங்கி நாய்ங்க கூடலாம் விளையாடி ஏதாச்சும் ஐடியா கொடுத்து இந்த உள்கட்டமைப்பை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு யாராச்சும் தேவதூதர்கள் மாதிரி வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களால தான் நான் வந்து தேடிட்டுருக்கேன். யாரும் புண்டைய காமியும் மொளையா காமின்ட்டு யாரும் வராதிங்க தயவு செஞ்சு. ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. நாங்களாம் வந்து ரொம்ப டேஞ்சர். நாங்கள் 10 நாள் ஆனாலும் கழுவாத முகவிங்க. அதனால் அதெல்லாம் அவ்வளோ கவர்ச்சியானவர்கள் இல்லை. அதனால்
அப்படிலாம் சொல்லிட்டு யாரும் வராதீங்க. பட் இதை நான் இவ்வளோ வல்கராச்சு, இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறீங்க, தமிழ் செல்வி நீ இப்படியா அப்படின்னு யாராச்சும் போர்க்குடி தூக்கினும் வராதிங்க. ஏன்னா நான் இப்போ அப்படி தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சரியான நபர்களுக்கு சரியான இடத்தில் சரியான வார்த்தைகளால் பதில் அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்புறம் ரொம்ப புனிதம் பார்க்குறவங்க என் பக்கமே வராதிங்க, ஓடிடுங்க. ஓகேவா? பாய், டாடா.